எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோப்பா. எங்களோடு பேசுங்கப்பா. இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். உமக்காக இந்த இடத்துல உங்களுடைய வார்த்தையை, உங்களுடைய வல்லமையை அறிவிக்கும்படிக்கு எனக்கு செய்த இந்த கிருபைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் பேசுங்கப்பா, நாங்கள் கேட்குறோப்பா. நன்றிப்பா. இந்த செய்தியை கேட்கின்ற ஒவ்வொரு தம்முடைய பிள்ளைகளையும் நீங்கள் வழிநடத்தி வெற்றி தர வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும், பாதுகாத்து கொள்ள வேண்டும். அப்படி நெருக்கத்தில் நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்யணும்ப்பா. ஏதாட்டும் ஒரு நெருக்கத்தில் இல்லை ஒரு பாரத்தில் ஒரு வேளை இருந்தாங்கன்னா அந்த பாரம் நீங்கி அவர்கள் விடுதலை அடைய நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இந்த வேலை அவர்களுக்கு ஏற்ற ஒரு வேலையாக இருக்கட்டும். தாழ்த்தி உடைய கருத்திலே கொடுக்கிறேன். என் வாயின் வார்த்தை உம்முடைய வார்த்தையாக இருக்க வேண்டும். இயேசுவே, இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். நான் இப்போ ஆட்டோவுக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தேன், வெயிட்டிங்கில் இருந்தேன். அப்போ அந்த 25 வருஷத்துக்கு முன்னால் நடந்த ஒரு உண்மையான சம்பவம் எனக்கு ஞாபகம் வந்தது. ஒரு நாள் காலையில் எங்கள் வீட்டுக்கு ஒரு அக்கா வந்தாங்க. அவங்க வேறு மார்க்கத்தார் தான். அவங்க உடைய இந்த இதில் வச்சுருக்கிற அடையாளங்கள்லாம் நிறையா இருக்கும். அப்போ அவங்க என்னை தேடி வந்தாங்க. ஆனால் தெரியும் எங்களுக்கு, அவங்க பிள்ளைகளுக்கெல்லாம் டெஸ்ட்டு டைமில் ப்ரேயர் பண்ண எங்கள் வீட்டுக்கு வந்து பிள்ளைகளை கூப்பிட்டு அவங்க ப்ரேயர் பண்ணுவாங்க. அந்த ப்ரேயர்னால் அவங்களுக்கு அதில் ஒரு நம்பிக்கை. ஜெபம் பண்ணால் நம்ம பிள்ளை நல்லாயிருக்கும், நல்லா படிக்கும், கல்யாணத்துக்கு நம்ம பிள்ளைக்கு ப்ரேயர் பண்ணால் நல்லபடியாக கல்யாணம் நடக்கும், அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை. ஆனால் இயேசுவே முழுசு பின்பற்றுறது வரல அவங்க. அப்படிப்பட்ட அந்த அக்கா ஒரு நாள் காலையில் என்கிட்ட இன்னொரு அக்காவையும் கூட்டிகிட்டு வந்தாங்க. இப்போ இவங்களுடைய கணவருக்கு, ஹஸ்பண்டுக்கு ரொம்ப சுகம் இல்லை, நீங்கள் ஜெபம் பண்ண வர முடியுமா அவங்க வீட்டுக்கு அப்படின்னாங்க. அப்போ சரின்னு சொன்னேன். வீடு எங்கள் ஏரியா தான். சரி அப்படின்னு சொல்லிவிட்டு ஏசப்பட்ட ப்ரேயர் பண்ணிட்டு போனேன். ஏன்னா என்கிட்ட ஒன்றும் இல்லை, ஆனால் என்கிட்ட பரிசுத்த ஆவியானவர் இருக்கார், தேவன் என் கூட இருக்கார். அந்த நம்பிக்கையில் நான் அவங்க கூட வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அந்த வீட்டுக்கு போனேன். அவங்களும் அந்த இந்துக்கள் தான். உங்கள் வீட்டில் ஏராளமான ஃபோட்டோக்கள் மாட்டி வைத்திருந்தார்கள். பயங்கரமான அந்த மார்க்கத்திலே தீவிரமாக இருந்தவர்கள் தான். அவர்களுடைய கணவர் கட்டில் உட்காந்துருந்தாங்க. அந்த அண்ணன் வயிறுலாம் ரொம்ப வீங்கி அப்படியே ரொம்ப சோகமாக கட்டில் கையை ஊனிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி நான் பார்த்துட்டு, நான் கர்த்தர் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொன்னேன். ஸ்தோத்திரக்கா வாங்க அப்படின்னாங்க. சரி என்ன செய்து அப்படின்னு கேட்டேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, வயிறு ரொம்ப ஊதி இருக்கும் அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட போனாங்கன்னா, இது ஊது காமாலை அப்படின்னு சொல்லுவாங்களாமா. சரி, அப்போ ஊது காமாலைக்குன்னு ட்ரீட்மெண்ட் எடுத்தாச்சுன்னா வயிறெல்லாம் வத்திருமா, ஆனால் காய்ச்சல் வேறு மாதிரி சில காரியங்கள் காட்டுமா. அப்போ அதுக்குன்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் போனால் அது மஞ்சக்காமாலை அப்படின்னு சொல்லுவாங்களாம். சரி அப்படின்னு சொல்லிவிட்டு மஞ்சக்காமாலைக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தால் டைஃபாய்டு இருக்குமா. பொதுவாக மஞ்சக்காமலே டைஃபாய்டும் அக்கா தங்கச்சின்னு சொல்லுவாங்கள்ல. மஞ்சக்காமலை ப்ளஸ் டைஃபாய்டு, மஞ்சக்காமலை வந்தாலும் டைஃபாய்டு வந்துடும், இல்லை டைஃபாய்டு வந்தாலும் மஞ்சக்காமலையும் வந்துடும். ஏன்னா ரெண்டுமே கல்லீரல் சம்மந்தப்பட்ட வியாதி. அதனால தான் அந்த உணவை பத்தியம்லாம் சொல்கிறாங்க. நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடாது, மஞ்சக்காமலை வந்தால், டைஃபாய்டு வந்தால். குடல் வைசூரி அப்படின்னு சொல்லுவாங்க. டைஃபாய்டை குடலில் வைசூரி போட்டிருக்கு அப்படிம்பாங்க. அதனால் இப்போ கல்லீரலும் நல்ல ஒரு ஜீரண சக்தி செய்யக்கூடியது, குடலும் அப்படி தான். அதனால தான் இவங்க 2 பேரும் டைஃபாய்டு மஞ்சக்காமலையும் அக்கா தங்கச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவங்களுக்கு மாறி மாறி இப்படி காட்டுது எனக்கு. அதுக்காக நீங்கள் எனக்காக ஜெபம் பண்ணுங்கக்கா அப்படின்னா அந்த சகோதரன் சொன்னார். எனக்கு மூத்தவர். ஏன்னா நான் அப்போலாம் என் பிள்ளைகள் குட்டி பிள்ளைகள், அவங்க பிள்ளைகளாம் நல்ல பெரிய பிள்ளைங்களாக தான் இருந்தாங்க. திருப்பி நாங்கள் ஜெபம் பண்ணோம். திருப்பியும் ஒரு காரியம் சொன்னாங்க பார்த்துக்கோங்க. அது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. என்ன அப்படின்னா, வீடு ஓடு போட்ட வீடு. அந்த ஓடு போட்ட வீட்டில் உங்களுக்கு தெரியுங்களா, பனை வலை இருக்கும். பனை வலையில் தான் அப்படியே வரிசையாக வச்சு குறுக்கன் எடுக்க வச்சு அது மேலே ஓடை கவுத்திருப்பாங்க. அப்போ அந்த ஓட்டு மேலே நைட்டில் பிள்ளைலாம் நிறைய பொம்பளை பிள்ளைகள் அப்படி நைட்டில் அப்படி படுத்திருக்கும்போது ஒரு மாதிரி சரசரன்னு சத்தம் கேட்குமா. அப்போ என்ன அப்படின்னு அந்த அக்கா வீட்டில் அந்த அக்கா முழித்து பார்த்தாங்கன்னா,
சாரப்பாம்பும் இருக்குமா, நல்ல பாம்பும் இருக்குமா. அந்த 2 பாம்பும் அந்த மச்சில் விளையாடுமா. அப்படி 2 மாறி மாறி நல்லா விளையாடுமா. உங்களுக்கு அதை பார்க்கும்போது பயமாக இருக்குமா. அது ஒரு பெரிய காம்பவுண்டு தான், 2 பக்கமும் வீடு, மெயின் ரோடு தான். மெயின் ரோட்டில் பெரிய நீளமான ஒரு காம்பவுண்டு, செடி கொடிலாம் அப்படி இல்லை. ஆனால் பாம்பு வந்து அந்த நடுச்சாமத்தில் அப்படி விளையாடும்போது அந்த அக்கா அப்படி பார்த்துக்கிட்டு இருப்பாங்களாம். பயமாக இருக்குமா. இன்னும் பிள்ளைகிட்ட சொன்னால் எல்லாம் அலறிடுவாங்க அப்படின்னு. அந்த நேரம் பார்த்து என்னன்னா, இந்த பிள்ளைகள் அவங்க பிள்ளைகள் வந்து, எம்மா என் போர்வையை யாரோ எடுக்காங்கம்மா, நான் உண்மையாக நடந்ததை அப்படியே சொல்கிறேன். இதை நான் வந்து மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணும்போது எடுக்கலை. ஆட்டோவுக்காக நான் வெயிட்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கேட்டை பூட்டிக்கிட்டு இருக்கும்போது இந்த சாட்சி எனக்கு ஞாபகம் வந்தது. அதனால் சரின்னு ஒரு பேப்பரில் எழுதிட்டு வந்தேன். சரி, நம்ம தேவன் வெளிப்படுத்துகிறாரு, யாருக்காவது இது கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும், அவங்க ஆசீர்வதிக்கப்படுவார்கள் அப்படின்ட்டு. அப்போ அந்த ஒரு பிள்ளை சொல்லுமா, ஏம்மா என் போர்வையை யாரோ பிடிச்சி இழுக்காங்கம்மா, ஏம்மா என்னை காப்பாற்றுங்கம்மா, ஏன்றது உருவுறாங்கம்மா அப்படின்னு சொல்லுமா. இன்னொரு பிள்ளை, அதுக்குள்ளே இன்னொரு பிள்ளை, பொம்பளை பிள்ளையிலே 4-5, எனக்கு ரொம்ப வருஷம் ஆகிட்டலாம், மறந்துட்டு. அந்த பிள்ளை என்ன சொல்லுன்னா, ஏம்மா யாரும் எனக்கு தலை கட்டுறாங்கம்மா, நம்ம படுத்துருக்கோம் ஆனால் இனி உட்கார வச்சு எனக்கு தலை கட்டுறாங்கம்மா, சீப்பை வச்சு சீவுறாங்கம்மா, எனக்கு தலை கட்டுறாங்கம்மா அப்படின்னு இந்த அக்கா உடனே அடித்து பிறண்டு பார்த்தா பிள்ளைகள்லாம் தூங்கிட்டு இருக்குமா. ஆனால் அப்படி பேசுமா, அந்த பாம்பு 2 மேலே விளையாடும் சொன்னாங்க. சரி, நம்ம ஜெபம் பண்ணுவோமே. நான் எப்போவுமே ஜெபம் பண்ணும்போது ஒரு சின்ன பாட்டு படிப்பேன். எனக்கு வந்து நான் ஆர்சியில் இருக்கும்போது தான் இயேசுவா என்னை ரட்சித்தாங்க. அதனால் எனக்கு இந்த பாட்டுகள்லாம் ரொம்ப தெரியாது, ஆண்டவர் பாட்டெலாம். ஆனால் நான் சர்ச்சில் படித்த கொஞ்சம் ஒரு பாட்டில் நான் படித்த அந்த வீட்டில் அன்றைக்கி நான் படித்த பாட்டு, துன்பத்தில் இன்பம் தொல்லையில் நல்ல துணைவராம் நேசரிடம், துன்பத்தில் இன்பம் தொல்லையில் நல்ல துணைவராம் நேசரிடம், நீயும் அன்பதாய் சேர்ந்தால் அனை துணை காப்பார் ஆசைகள் நீ மனமே, தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே, தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. இந்த பாட்டை படிக்கும்போது இனி கூப்பிட வந்தாங்களே அந்த வீட்டுக்கார அக்கா, அந்த அக்காவும் இந்த பாட்டை படித்தாங்க. ரொம்ப பழைய பாடல். இந்த செய்தி கேட்குறவங்க எவ்வளோ பேருக்கு இந்த பாட்டு தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியல. அப்போ இந்த அக்கா அந்த பாட்டை படித்தாங்க. நான் உடனே இவங்க படிக்கிறாங்க, இந்துவாக இருக்காங்க அப்படின்ட்டு சரின்ட்டு நான் ப்ரேயர் பண்ணிட்டேன். பண்ணி முடித்த பிறகு ஜெபம் பண்ணிவிட்டு கேட்டேன் அந்த அக்காட்ட, நீங்கள் இயேசுவா பாட்டு படிச்சிங்கல்ல கேட்டேன் நான். அப்போ அவங்க சொன்னாங்க, நான் கிறிஸ்டின் தான் அப்படின்னாங்க. அப்போ எப்படி நீங்கள் இப்படி ஆகிட்டீங்க கேட்டேன் நான். எப்படி மாறிட்டேன், இப்போ நான் இந்துவாக தான் இருக்கேன், ஆனால் எனக்கு இந்த பாட்டுக்கள்லாம் தெரியும் அப்படின்னாங்க. சரி, அப்போ நீங்கள் இனிமே விசுவாசத்தோடு இந்த பாடலையே பாடுங்க, நீங்கள் இயேசுவையே பாடுங்க, இது என் கூட சேர்ந்து கரெக்டாக நீங்கள் படிச்சிங்க, அதனால் இந்த பாட்டையே கூட நீங்கள் பாடுங்க. இயேசுவின் நாமம் அது இனிதான நாமம், துன்பத்தில் அவரை தேடினால் நீ விடுதலை ஆவா என்று சொல்லுகிறது, இதை நீங்கள் பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரும்போது சொன்னாங்க, நீங்கள் வருவீங்களா, நாளைக்கு வருவீங்களா? நாங்கள் சரி நான் வரேன் அப்படின்னு. அடுத்த நாள் காலையில் என் பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நான் போனேன். போய் அன்னைக்கும் ஜோம் பண்ணேன். இதே மாதிரி பாட்டு படித்து, அப்போ காலையும் மாலையும் அந்த பாட்டு படித்தேன். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன், பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் துணி கேட்குதே. இந்த பாடலை படித்தேன். இந்த பாட்டையும் அந்த அக்காயும் கூட சேர்ந்து படித்தாங்க. சரிட்டு நாங்கள் ஜெபம் பண்ணிட்டேன். நான் இப்படி தொடர்ந்து போய் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த அண்ணன் வந்து லாரி டிரைவர். திருப்பி நான் ஒரு 2 நாள் போக முடியாமல் ஒரு நாள் நான் போயிருந்தேன். அப்போ சொன்னாங்க, அண்ணனுக்கு சுகமாயிட்டு. அப்போ எங்கே அப்படின்னு கேட்டேன். அண்ணன் லாரி எடுக்க போயிருக்காங்க அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு 3 நாள் போயிருக்கோம். கர்த்தருடைய பாடலை அங்கே பாடினோம். அதான் எனக்கு மெயினானது.
அதை உங்களுக்கு சொல்ல வரேன். அப்படியே சுகமாயிட்டு நான் ஒன்று ரொம்ப ஊக்கமாக அப்படிலாம் பண்ணலை. நானும் அப்போ தான் ரட்சிக்கப்பட்டு வளர்ந்துட்டு இருக்கேன். என் கூட யாரையும் கூட்டிகிட்டு போகல. அப்போது அண்ணன் வண்டிக்கு போயிட்டாங்க அப்படின்னாங்க. அப்போ காய்ச்சலாம் விட்டுட்டா, சுகமாயிட்டா, எல்லாமே நல்லாயிட்டு. இப்போ ஊதுகாமலையும் இல்லை, மஞ்சக்காமலையும் இல்லை, காய்ச்சலுமே இல்லை, டைஃபாய்டும் இல்லை, நார்மலாக அண்ணன் லாரிக்கு போயிட்டாங்க அப்படின்னாங்க. சரி அப்படின்ட்டு திருப்பி ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு ஊழியக்கார அண்ணன் வருவாங்க. அப்போ எனக்கு ஒரு நாள் நல்லா சுகமாக இருக்கணும், இந்த அண்ணனை ஒரு நாள் கூட்டிகிட்டு போய் அந்த வீட்டில் ப்ரேயர் பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. ஏன்னா இவங்களும் கர்த்தருடைய வார்த்தைன்னு அதிகமாக சொல்லுவாங்க ஊழியக்காரங்களா, அதனால் இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்து சொல்லுவாங்கள்ல, இந்த குடும்பம் ஏசப்பாக்குள்ளே வந்துடணும், வந்து இனிமே இந்த நோய் வரக்கூடாது அப்படின்ட்டு கூப்பிட்டு போனேன். அப்போ அவங்க வந்தாங்க, அந்த அண்ணன் வந்தாங்க. வந்து அப்படி ஜெபம் பண்ணிட்டு சொன்னாங்க, ஒன்றுமே இல்லை, ஆனால் இவங்களுக்கு விரோதமாக பயங்கரமான ஒரு மரணம் இருந்திருக்கு, இந்த விடுதலை ஆகியிருக்க, நல்ல விடுதலை ஆயிடுச்சு, ஃப்ரீயாக இருக்காங்க அந்த வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்காட்ட சொன்னாங்க. நல்லா ஆயிட்டுமா, இங்கே தொடர்ந்து ஏசப்பாவை நீங்கள் தேடுங்க, உங்களுக்கு நல்லாயிரும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ நான் கேட்டேன், திருப்பி இந்த பாம்பு வந்துச்சா அப்படின்னு கேட்டேன். அந்த பாம்பு டெய்லி வந்து அதே மாதிரி 2 பாம்பும் அப்படியே சாரப்பாம்பும் நல்ல பாம்புமா அப்படியே விளையாடிட்டு கரெக்டாக அந்த பிள்ளைகள் இப்படி கத்த 12 மணிக்கு அவங்க சொன்னாங்க, ஒரு 11:45 வருமா, 12:15 வரைக்கும் இந்த 2 பாம்பும் அப்படியே அந்த பனவளையில் விளையாண்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு அப்படியே 12:30 மணிக்கு மேலே போகுமா. நம்ம ப்ரேயருக்கு இயேசுவாகிறனால அவங்க ஜெபத்துக்கு தங்களை ஒப்பு கொடுத்த பிறகு இயேசுவோடைய கிருபையினால் அந்த பாம்பு அப்புறம் வரவே இல்லை. அவங்களும் சுகமாகி ஆண்டவர் கிருபையினால் நல்லா இருக்காங்க. அவங்களுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணம் ஆகியிருக்கிறது. இன்றைக்கு அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஜெபம் என்பது அப்படிப்பட்ட ஒரு வல்லமை உள்ளதாக இருக்கிறது. நான் சாதாரணமாக தான் போய் நான் ஜெபம் பண்ணேன். அவங்களும் ஒரு முழங்கால் போட்டு எல்லாரும் பிள்ளைகளும் அந்த அண்ணன் எல்லாம் கையெடுத்து கும்பிடுவாங்க. நான் பைபிள்லாம் கையில் கொண்டு போகலை, சும்மா தான் போய் உட்காந்து நான் ப்ரேயர் பண்ணிட்டு வந்தேன். ஆனால் கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டிருக்கிறார். அது வல்லமை நிறைந்ததாக இருந்திருக்கிறது. பாடல் தேவனை குறித்ததான அந்த பாடலில் அந்த பிசாசு என்ன செய்ய வெளியே போய் அந்த கட்டு, அவங்களுக்கு ரோதமான அந்த கட்டுகள் வந்து உடஞ்சிருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சேன். நான் நல்லா இருக்காங்க ஏசப்பா கிருபையினால. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தேவனுக்கே மகிமை. அருமையானவர்களே, துன்பத்தில் இன்பம் தொல்லையில் நல்ல துணைவராம் நேசரிடம் நீயும் அன்பதாய் சேர்ந்தால் அனைத்துணை காப்பாராசிகள் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேனினி மயிலும் மதுரமான இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் அந்த குடும்பத்துக்கு விடுதலையை கொடுத்தார். இன்றைக்கு உங்களுக்கு செய்தியினுடைய தலைப்பு வந்து இயேசு நல்லவர். கடந்த நாள் எங்கள் வீட்டில் ஒருத்தங்களுக்கு கொஞ்சம் சுகம் இல்லை. சுகம் இல்லாமல் நம்ம நாங்கள் கண்ணீரோடு அழுது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கோம். அவங்களும் டாக்டர்கிட்ட போயிட்டு தான் இருக்காங்க. ஒரு நாளைக்கு ஒரு டாக்டரு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி நேரம் நான் ஒரு நாள் ரூமில் தான் நிற்கேன், வெளியே தான் கிளம்புறேன். எங்கேன்னு ஞாபகம் இல்லை, சர்ச்சுக்கா எங்கேன்னு ஞாபகம் இல்லை. கிளம்பும்போது அப்படி இந்த ஒரு பெருவரில் வச்சு நம்ம இப்படி அழுத்துனா எப்படி இருக்கும், அதே போல் எனக்குள்ள நல்லவர் அப்படின்னு அழுத்தி அந்த வார்த்தை வந்துச்சு, நல்லவர் அப்படின்னு. என்னுடைய விசுவாசம் ரொம்ப பெருசாயிட்டு, ஏசு நல்லவர், ஏசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர், ஏசு நல்லவர், ஏசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். எப்பா சுகமாகணுமே, ஒரு நாளைக்கு ஒரு டாக்டர்கிட்ட போய்கிட்டு இருக்காங்களேப்பா, நீங்கள் இறக்கமாக இருந்துருங்கப்பா அப்படின்னு தான் சொல்லி என் மனசில் ஒரு ஆதங்கத்தோடு, முறுமுறுக்கக்கூடாதுல்ல, இயேசுவோட கோபப்படக்கூடாது, முறுமுறுக்கையும் கூடாது,
சண்டையும் போடக்கூடாது, தயவு தான், ப்ளீஸ் தான் கேட்கணும். அப்போ நான் மனக்கவலையோட பா அப்படின்னு அப்போதான் என் உள்ளத்தின் ஆழத்துக்குள்ள நல்லவர் அப்படின்னு. அவர் நல்லவர் தெரியுமா? அவர் பொல்லாதவர் கிடையாது, இரக்கமற்றவர் கிடையாது, அவர் நல்லவர். குட் ஃபாதர், குட் டேடி, குட் ஜீசஸ், ரொம்ப ரொம்ப நல்லவர். ஆண்டவருடைய கிருபையினால அருமையானவர்களே, அவங்களுக்கு அந்த நோய் சுகமாகி விட்டது. அவர் நல்லவர் என்று எனக்குள்ளே சொன்ன நாளிலே சுகமாக ஆரம்பித்தது. கர்த்தர் குணப்படுத்தி விட்டார். அவருக்கே மகிமை உண்டாவதாக. இதை தான் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். நம்முடைய ஆண்டவர் நமக்கு இவ்வளவு பக்கமாக இருக்கிறாரே அப்படின்னு நினச்சேன். இப்படி ஒவ்வொரு ஆக்ஷனையும் பார்க்குறார். வீட்டில் நீங்கள் கேமரா வச்சுருக்கீங்க, நீங்கள் டிவியில் இல்லை உங்களுடைய செல்லில் நம்ம அந்த கேமராவில் யார் வாரா யார் போகிறா என்ன நடக்க எல்லாம் பார்க்குறாங்க. எங்கள் வீட்டில் கிடையாது கேமரா. அதை விட மேலாக எம்ஆர்ஐ ஸ்கேனை விட மேலாக நம்முடைய இருதயத்திலையும் நம்முடைய சிந்தனையிலையும் என்ன நினைக்கிறோம், தேவனை பற்றி என்ன நினைக்கிறோம், மனுஷனை பற்றி என்ன நினைக்கிறோம், எல்லாவற்றையுமே தேவன் அழகாக ஸ்கேன் எடுத்து அவர் லிஸ்ட்டை போட்டுருவார். அப்படி பார்க்கும்போது நீங்கள் இன்றைக்கி அவரை நினைங்க. நீங்களும் நிறைய கஷ்டத்தில் இருக்கலாம். நிறைய பேர் பார்க்கும்போது துன்பத்தில் இருக்காங்க, சொத்து பிரச்சனையில் இருக்காங்க, கடன் பாரத்தில் இருக்காங்க, சமாதானம் இல்லாமல் இருக்காங்க, நிறைய பேர் வியாதியில் கஷ்டப்படுறாங்க, ஏன்னா தொழில் நல்லா இல்லை, இப்படி இன்னும் பிள்ளைகள் நல்லாவே படிக்க மாட்டேங்கிறாங்க, பிள்ளைகள் நல்ல வேலை கிடைக்க மாட்டேங்கு, வயசு போயிட்டே இருக்குது, திருமண காரியம் கைவிடி வரல. அப்படியே ஒரு சோர்வுக்குள்ளாக நீங்கள் ஆகி விடாதீர்கள். ஏன்னா ஜீசஸ் நல்லவர், ஜீசஸ் ரொம்ப நல்லவர். அதான் ஒருத்தன் போய் கேட்பான் இயேசுப்பாட்ட, நீர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லுவான். முன்னே இயேசுப்பா சொல்லிடுவாங்க, தேவனை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. அப்படின்னா என்ன? தேவன் தான் நல்லவருங்கிறது ஸ்ட்ராங் ஆகுது. அப்படி நாம் சார்ந்து இருக்க வேண்டும். இன்றைக்கி நான் உங்களுக்கு இதில் எனக்கு 15 நிமிஷம் ஆயிட்டு, முன்னுரையில் ஒரு 15 நிமிடங்களுக்குள்ளாக ஒரு செய்தியை நான் கொடுக்க வேண்டும். நீங்கள் இந்த செய்தி நல்ல ஆழமாக கேளுங்கள். ஏனென்றால் தேவனிடத்திலே சொல்லி தேவன் எனக்கு கொடுத்த வார்த்தையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் பார்க்கிறவர்கள் இதை கண்டிப்பாக நீங்கள் இதை கேட்குறவர்கள் பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். 2 நாளாகமும் 20வது அதிகாரம் 12வது வசனத்தில் வாசிக்கிறேன். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னது என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டு இருக்கிறது என்றான். யோசபாத் என்ற ஒரு ராஜா, அவருக்கு விரோதமாக அநேக ராஜாக்கள், ரதங்கள், குதிரைகள் எல்லாரும் எதிர்த்து நிற்கிறார்கள். ராஜாவுக்கு என்ன செய்யணும் தெரியல. ஆனால் இறைவனை நம்புகிறவர் அந்த ராஜா. சில பேர் நான் சொல்ல கேட்டிருக்கேன், அவங்க எதுக்கு கடவுளை தேடணும்? அவங்களுக்கு பணம் இருக்குது, செல்வாக்கு இருக்குது, மதிப்பு மரியாதை சமுதாயத்தில் இருக்குது, அவங்களுக்கு எதுக்கு கடவுள் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. தப்பு. அப்படிலாம் கிடையாது. என்னதான் பணம் இருந்தாலும் அவர்களுக்குன்னு ஒரு நெருக்கங்கள் வரும்போது அவர்கள் இறைவனை தேடி ஓடுகிறார்கள். நான் இந்த சண்டே சர்ச்சுக்கு போயிருந்தேங்க. சர்ச்சில் நம்ம ஊர்லேயே இந்த தூத்துக்குடியிலேயே பணக்காரங்க அந்த அக்கா டிரைவர்கிட்ட பேக்கு கொடுத்துட்டு சர்ச்சுக்குள்ளே இருந்து வந்தாங்க. நான் அவங்ககிட்ட பேசியிருக்கேன் 1-2 நேரம். நான் ரொம்ப பெரிய பணக்காரங்க, அதனால் அவங்ககிட்ட ரொம்ப பேச முடியாது. அப்போ நான் கிடைக்க நல்லா இருக்கீங்களா கேட்டேன். நல்லா இருக்கேன், இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் வீடு இருக்குது, அதனால தான் சீக்கிரம் சர்ச்சை விட்டுட்டு போகிறேன். கஷ்டமாக தான் இருக்குது, என்ன செய்ய, ஃபங்க்ஷன் பொண்ணு ரொம்ப தூரம் பார்த்துக்கோங்க, அதனால தான் சீக்கிரம் போகிறேன் அப்படின்னாங்க. இவ்வளோ செல்வங்கள், கோடிக்கணக்கில் செல்வங்கள், சொத்து சுகங்கள் இருக்குது. ஆனால் அவங்க ஆலயத்துக்கு வருகிறார்கள். ஏராளமான கூட்டம் போன்ற பலவிதமான நெருக்கடிகள் சில சமயத்தில் நம்மை சூழ்ந்து நிற்கும்.
அப்போ அந்த ராஜா சொல்கிறாரு, எங்களுக்கு என்ன செய்யணும் தெரியல, எங்களுடைய கண்கள் உண்மையை நோக்கி கொண்டு இருக்கிறது. நீங்கள் ரேஷன் கடைக்கு போங்க, அங்கே ரேஷன் கடைக்காரர் எழுதிக்கிட்டு இருப்பார், நீங்கள் லைனில் தான் நிற்பீங்க, ஆனால் உங்கள் கண் எங்கே இருக்கும்? ரேஷன் கடையில் அந்த சாறு எப்படி எழுதிக்கிட்டு இருக்காங்க, அடுத்து யார் போவா, அந்த நோட்டுலையோ அந்த பேனாவையோ அந்த மிஷினையோ நம்ம எதுவும் செய்ய போகிறது இல்லை. ஆனால் நம்முடைய கண்கள் அவர் நோட்டையும் அந்த மிஷினையும் தான் பார்த்துக்கிட்டே இருக்கும். எதுக்கு? நம்ம லைன் எப்போ வரும், அவர் சீக்கிரம் எழுதுனா என்ன, சீக்கிரம் இந்த ரேகையை வைக்கதை சொன்னால் என்ன, அடுத்து அவர் அளந்து போடுவார், சீக்கிரமாக தான் போட்டால் என்ன, எனக்கு முன்னால் இவ்வளோ வருஷம் இருக்குது. நம்முடைய கண்கள் அந்த ரேஷன் கடை சாரையே பார்த்துக்கிட்டு இருக்குது. ரேஷன் கடைக்காரங்களை அவன் இவன் அப்படிலாம் சொல்லாதங்க, அவன் ரேஷன் கடைக்காரன் இன்னும் கடை திறக்கலை அப்படிலாம் சொல்லாதீங்க. அவங்க கவர்மெண்ட் ஜாப்பு. சார்னு சொன்னால் என்ன, நானும் பஸ்ஸில் கண்டக்டர்னாலும் சாரு தான் சொல்லுவேன். காக்கி சட்டை போட்டாங்களா, ஃபேனுக்கு கீழே டேபிளில் உட்காந்து பேனா பிடிச்சி நோட்டு எழுதிட்டாங்களா, லேடிஸ்னால் மேடம், ஜென்ஸ்னால் சார் தான். நம்ம லைன் எப்போ வரும்னு நம்ம வேகமாக போய்கிட்டு இருப்போம், யாரையும் நடுவில் விட மாட்டோம். நம்முடைய கண்கள் அந்த சாரை தான் பார்த்துக்கிட்டு இருக்கும், அந்த நோட்டையே பார்த்துக்கிட்டு இருக்கும், அந்த பேனாவே பார்த்துக்கிட்டு இருக்கும், அந்த மிஷினே பார்த்துக்கிட்டு இருக்கும். அதே போல் இந்த ராஜா சொல்கிறாரு, என்னுடைய கண்கள் உண்மையை நோக்கி கொண்டு இருக்கிறது. அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம லைன் வந்துடும்ல, கண்டிப்பாக வந்துடும். உங்களுடைய என்ன தேவையோ அந்த லைன் வந்துடும். இப்போ இந்த ராஜாவுடைய சில முடிவுகள் என்ன செய்தார் அந்த ராஜா, அதனால என்ன வெற்றி அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். 2 நாளாகமம் 20:13 யூதா கோத்திரத்தார் அனைவரும் அவர்கள் குழந்தைகளும் அவர்கள் பெண் ஜாதிகளும் அவர்கள் குமாரரும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். குடும்பமாக நிற்கின்றார்கள். எங்க? யுத்தத்துக்கு போகிறதுக்கு. மிலிட்ரி போர் நடக்க போகுது. எதிரியான ராஜாக்கள் ஏகமான கூட்டங்களாய் நிற்கின்றார்கள். இவர்கள் எல்லாரும் தங்களுடைய குடும்பங்களை கொண்டு நிறுத்துகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குடும்பத்தை பார்த்து இறங்கி அவன் பெயர்வானா அப்படின்ட்டா தெரியல. வேதத்தினுடைய எல்லா ரகசியமும் நமக்கு தெரியல. பச்சை குழந்தையாக இருக்கும், கை குழந்தையாக இருக்கும், தோளில் போட்டுக்க குழந்தையாக இருக்கும். குடும்பமாக கொண்டு நிறுத்துகிறார் ராஜா. எல்லாரும் வாங்க, குடும்பமாக வாங்க யுத்தத்துக்கு. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, நம்மளுடைய வாழ்க்கையில் கூட நம்ம தேவைகள் என்று வரும்போது, நெருக்கம் என்று வருகிறதான வேளையில் குடும்பமாக நாம் தேவ சமூகத்திலே நிற்க வேண்டும் என்று உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 20:14 அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரனாகிய ஏயேலின் மகனான பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யாகாசியேல் என்னும் ஆசாப்பின் புத்திரரில் ஒருவனான லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் அவன் சொன்னது. இப்போ சபைக்கு தீர்க்கதரிசி தேவை. நம்ம கூடிய 10 பேர் ஜெபித்தாலும் அங்கே ஒரு தீர்க்கதரிசி தேவை. நம்மளுடைய சபைகளுக்கு தீர்க்கதரிசி தேவை. அவங்க என்ன சொன்னார்? 15 சகல யூதா கோத்திரத்தாரை, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. ஒரு ஆணித்தரமான, ஒரு சமாதானமான, சந்தோஷமான, தைரியமான ஒரு வார்த்தை தீர்க்கதரிசியின் இடத்தில் இருந்து வருகிறது. இந்த யுத்தத்தை பண்ண போகிறது நீங்கள் கிடையாதுப்பா, கர்த்தர் பார்த்துக்கிடுவார். அவர் மேலேருந்து யுத்தம் பண்ணுவார், தன்னுடைய தூதர்களை கொண்டு சொல்கிறார். அப்போ முதலாவது யுத்தத்துக்கு நம்முடைய தேவைகள், பிரச்சனைகள், வியாதி, அது எந்த கஷ்டமும் நிற்கும் போது முதலாவது குடும்பம் வர வேண்டும். குடும்பமாக கூடி நின்று ஜெபிக்க வேண்டும், குடும்பமாக உபவாசிக்க வேண்டும், குடும்பமாக கர்த்தரை தேட வேண்டும், குடும்பமாக பாட வேண்டும். அப்பொழுது கர்த்தர் இறங்குவார். நமக்கு தீர்க்கதரிசி தேவை. நீங்கள் எந்த சபையாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரை எங்கள் ஆலயத்தில் எனக்கு ஒரு தீர்க்கதரிசி வேணும். அவர்கள் எழுப்பி சொல்லுவார்கள், ஐடியா கொடுப்பாங்க, ஆலோசனைகளை கொடுப்பார்கள். தீர்க்கதரிசி ப்ளஸ்னா ஆலோசனை தான். அவர் தைரியத்தை கொடுக்கக்கூடியவராக இருந்ததை நம்ம பார்க்கிறோம். 2 நாளாகமும் 20:16 நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள், இதோ அவர்கள் சிஸ்ஸென்னு மேட்டு வழியாய் வருகிறார்கள், நீங்கள் அவர்களை எருவேல் வனாந்தரத்திற்கு எதிரான பள்ளத்தாக்கின் கடையாந்தரத்திலே கண்டு சந்திப்பீர்கள். நீங்கள் இந்த மாதிரி போங்க, இந்த மாதிரி வழியில் போங்க, இப்படி நடத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு தீர்க்கதரிசி சொல்கிறாருன்னா அது கடவுள் தான். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தீர்க்க தரிசனம் இவ்விதமாய் வெளிப்படுகிறது.
18வது வசனத்தில் என்ன நடக்குன்னா, அப்பொழுது யோசபாத்து தரை மட்டும் முகம் குனிந்தான். சகல யூதா கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். சரண்டர் ஆயிட்டாங்க. எல்லாரும் தாழ விழுந்தார்கள். ராஜாவை விழும்போது நம்மெல்லாம் என்ன ஒரு பெரிய பேலன்ஸ் கட்டியிருக்காங்க. அதுவே பார்க்கறதுக்கு பயங்கர லுக்காக இருக்குது. சில வீடுகளில் மணிகள் மாதிரி அப்படியே வரிசையாக நூல் நூலாக தொங்கும். நம்ம போகும்போது எல்லாமே சலசலன்னு சத்தம் கொடுக்கும். அப்படி நூல்களில் அப்படிலாம் தொங்க போட்டு அழகான அரண்மனையில் எவ்வளோ விதமாக வாழ்கிறாங்க. நம்மளாம் குடிசை வாழ் மக்கள். அரண்மனையை பற்றி சரியாக தெரிய மாட்டேங்குது சொல்கிறதுக்கு. இப்போ சினிமாவும் நம்ம பார்க்கல. அப்படிப்பட்ட ராஜாக்கள் எல்லாரும் என்ன செய்தாங்களாம், தரை மட்டும் கீழே விழுந்து சரண்டர் ஆகிறாங்க. 20:19 அவங்க துதிக்க ஆரம்பிக்காங்க, கர்த்தரை நம்புங்கள். யோசபாத்து யூதாவை எருசலேமின் குடிகளை கேளுங்கள், தேவனாய் கர்த்தரை நம்புங்கள், நிலைப்படுவீர்கள். அப்புறம் 21 கடைசியில் சொல்றார், பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அடைந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். கொயரை விடுறாங்க, குடும்பத்தை விடுறாங்க. அதுக்கு பிறகு தீர்க்க தரிசனம் சொல்றாரு. அடுத்த ஸ்டெப் கொயரை விடுறாங்க. அவங்களை கொண்டு விட்டுட்டு அவங்க என்ன சொல்றாங்க, கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இதான், வேற ஒரு பாட்டும் இல்லை. கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அன்றைக்கும் உள்ளது, இன்றைக்கும் உள்ளது, நாளைக்கும் உள்ளது, என்றும் உள்ளது. அவர் கிருபை. நானும் அந்த சில சமயத்தில் பிரச்சனை அப்படி வரும்போது, எப்போ கிருபை, என் கிருபை உனக்குன்னு ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு கேட்பேன். இந்த யோசபாத் ராஜா சொன்னது அதுதான். 22 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரத்தை நீங்கள் ஃபுல்லாக வாசித்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். தாங்களே ஒருத்தர் ஏதோ கோழி சொல்லி வாங்கி சண்டை போட்டு எல்லாரும் செத்து போயிட்டாங்க. 2 நாளாகமும் 20:26 4ஆம் நாளிலே பராக்காவிலே கூடினார்கள். அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். ஆதலால் அவ்விடத்திற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிற படி பராக்கா என்னும் பெயர் வந்தது. அவர்கள் அன்றைக்கு வெற்றி பெற்றார்கள். பராக்காவிலே கூடி கர்த்தருக்கு நன்றி செலுத்தினார்கள். அதனால் அருமையானவர்களே, நம்ம இன்னைக்கு செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, நான் ஒரு 11 பாயிண்ட் சொல்கிறேன். அதை மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டு இந்த செய்தி நான் முடிக்கிறேன். முதலாவது ஒரு மனம். 2வது அவங்க எல்லாரும் உபவாசம் இருந்தாங்க, உபவாசம். 3வது சபை கூடிற்று. 4வது விசுவாச அறிக்கை. 5வது ஜபம். 6வது தீர்க்க தரிசனம். 7வது தீர்க்க தரிசனம் ஆலோசனை. 8வது தாழ்மை ப்ளஸ் சரண்டர். 9வது பாடகர் குழு. 10வது ராஜாவின் தைரியம். எப்படி, என்ன தைரியம்? அவர் பாராட்டுக்குரியது. அவர் கர்த்தரை நம்புங்கள், அப்படி சித்தி பெறுவீர்கள் அப்படின்னு சொல்றார். அதான் 10வது. 11 பாடல். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பாடினார்கள். அவர்கள் வெற்றி பெற்றார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த நாளிலே நீங்கள் கண்டிப்பாக அந்த 2 நாளாகமோ 20ஆம் அதிகாரத்தை எடுத்து அமைதியாக நீங்கள் வாசித்து பாருங்க. அவங்க அன்றைக்கு ஜெயிச்சது, மகிழ்ச்சியோடு திரும்பினார்கள். ஏராளமான பொருட்களை கொள்ளையிட்டார்கள். அவர்கள் ஒருவருக்கொருவர் அவங்களே வெட்டுண்டு செத்து அவங்கள் மடிந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் நம்ம கர்த்தரை துதிப்போம். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நம்மை கண்டிப்பாக வழிநடத்தி ஆசீர்வதிப்பார். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று போற்றிடுவோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று மகிழ்ந்திடுவோம். தேவனை துதித்து நம்ம பாடுவோம். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே ஸ்தோத்திரப்பா. எங்களுடைய வாழ்க்கையில் கூட நெருக்கங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள் வரும் பொழுது நாங்கள் ஒரு மனமாக வேண்டும். நாங்கள் உபவாசிக்க வேண்டும், சபையை கூட்ட வேண்டும், விசுவாசத்தை அறிக்கை செய்ய வேண்டும். கர்த்தர் நமக்கு ஜெயம் தருவார் என்று சொல்ல வேண்டும், ஜெபம் செய்ய வேண்டும், குடும்பமாய் ஜெபிக்க வேண்டும், தீர்க்க தரிசனம் நமக்குள்ளே எழும்ப வேண்டும், வாக்கு தத்தங்களை சொல்ல வேண்டும், விசுவாச வார்த்தைகளை அறிக்கை செய்ய வேண்டும், தாழ்மை வேண்டும், தேவனுக்கு முன்பாக சரண்டர் ஆக வேண்டும், தைரியமான வார்த்தைகளை சொல்ல வேண்டும். நம்ம எல்லாரும் இயேசுவை நம்புவோம். சிறு பிள்ளையா இருந்தாலும் கர்த்தர் நல்லவர்னு சொல்லி ஜெபிப்போம். பாடல் வேலை நமக்கு ஒரு பெரிய வெற்றியை தரும். நேசிக்கிற பிதாவே மே துதிக்கிறோம். எங்களோடு கூட நீர் இடைப்பட்ட உடைய கிருபைகளுக்காய் மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவனுள்ள சாட்சிகளை தந்தீர், நல்ல ஆலோசனை தந்தீர் அப்பா ராஜா. உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் ஒரு மரமாய் கூடி உங்களை துதித்து ஜெயம் எடுக்க, சத்துரு நிர்மூலமாக, நோய்கள் அழிந்து போக, பேய்கள் ஓட, செய்வனை பிலிசுவனிய ஏவல்கள்லாம் நிர்மூலமாக, கடன் பாரங்கள் தீர, ஒவ்வொரு குடும்பமும் சமாதானமாய் இருக்க, சந்தோஷமாய் இருக்க, ஆலயத்துக்கு செல்ல, வேதம் வாசிக்க, கர்த்தரை பாட, பாவ மன்னிப்பை பெற்று வெற்றி பெற கிருபை செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கின்றேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே,
ஆமீன் ஆமீன். காட் bless you.